மார்னிங். இன்னைக்கு பீட்சா டே. பீட்சா கிடையாதான், பீட்சா டே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு பீட்சா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு. அதுக்கு முன்னாடி நானும் பீட்சான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஷக்க அடிங்க, அதை கேட்டாலே காசு செலவு பண்ணுறியா, ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டு, ஃபாரினோ நீனு அப்படின்லாம் கேட்டு அடி வாங்கின காலங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் நம்ம அம்மாக்கள் வழக்கம் போல் தோசை மேலே எதையாவது வச்சு காய்கறியெல்லாம் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு தோசையை வச்சு நல்லாவே இருக்காது. பட் அதுதான் பீஸான்னு சொல்லி ஏமாற்றி நம்மளுக்கு கொடுத்து அதெல்லாம் ஒரு காலம். பட்டு அது எல்லாத்தையும் மீறி அடம் பண்ணி கொண்டு போய் அந்த கடையில் உட்காந்து அதை சாப்பிட்டா அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த காக்கா மூட்டை படத்தில் அது அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க, இன்னமும் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீஸான்றது எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு ஃபுட்டு. அது நினச்சாலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பீஸா பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது அடி வாங்கின அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். சரியா?